தஞ்சாவூரிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது குரு பகவானுக்கு உகந்த திட்டை திருத்தலம். மந்திர ஒலிகள் தோன்றிய மகத்தான தலம் என்ற பெருமை இதற்கு உண்டு. அனல் முகநாதனே அருணையின் தேவனே அருணாச்சல சிவனே திரு அண்ணாமலையே கண்ணாரமுதே ஹரஹர சிவ சிவனே கங்காதரனே லிங்கேஸ்வரனே கருணாகரனே கனகேஸ்வரனே சிவமே அருளை பொழியும் அழகின் அழகே நம சிவமே. அனல் முகநாதனே அருணையின் தேவனே அருணாச்சல சிவனே திரு அண்ணாமலையே கண்ணாரமுதே ஹரஹர சிவ சிவனே. தீபத்தின் சுடரே திருவிளக்கே தினம் தினம் சரணம் உணரடிக்கே வேதத்தின் பொருளே விடிவிளக்கே உணதருள் அபயம் உயிர்களுக்கே ஒரு பொன்னாரமே சிறு பூவாரமே இனி என் நாவிலே உன் சங்கீதமே சிவமே அருணை மலையின் கருணை கடலே நம சிவமே. அனல் முகநாதனே அருணையின் தேவனே அருணாச்சல சிவனே. இந்த கோவிலில் வசிஷ்டேஸ்வரர் என்ற பெயரில் ஈசன் பக்தர்களுக்கு அருள் புரிந்து வருகிறார். இறைவி திருநாமம் மங்களாம்பிகை என்பதாகும். இறைவனுக்கும் இறைவிக்கும் நடுவில் நின்ற கோலத்தில் குரு பகவான் ராஜகுருவாக வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். இது வேறு எந்த தலத்திலும் காண முடியாத தனிச்சிறப்பாகும். बृहस्पतदेव ब्रह्मनिष्ठा गणव ब्रह्म विद्या प्रवर्तक गणव ब्रह्मज्ञा गणव ब्रह्मविदेव ब्रह्म विद्या जात्या गणव बृहस्पतदेव ओम देवानांतरिणे தலைவா நட சிவமே நடைமுறை எதுவும் சிவமயமே அருள் தெய்வீகமே உயர் தேவாரமே உனை சொன்னாலுமே வரும் சந்தோஷமே சிவமே நினைத்த பொழுதில் கொடுக்கும் குணமே நம சிவமே. ஹரஹர நம பார்வதி பததே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் எரிவா போற்றி. யசிவோ நாமரூபாபியாம் யாதேவி சர்வமங்களாः தஜோஹோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜதமங்கலம். அருள்மிகு ஸ்ரீ சுகுந்த குந்தலாம்பிகா சமேத வசிஷ்டேஸ்வர பெருமாள் திருக்கோவில் தஞ்சாவூரிலிருந்து திட்டை அப்படிங்கிற கிராமத்தில் அருள்பாலித்து வருகிறார். இந்த க்ஷேத்திரமானது குரு பரிகார ஸ்தலமாக அழைக்கப்படுகிறது. சுவாமி பஞ்சலிங்க க்ஷேத்திரம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. சுவாமி பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா 4 மூல 4 லிங்கம் இருக்கும். நடுப்புற சுவாமி சுயம்புமூர்த்தி. சுவாமிக்கு வசிஷ்டேஸ்வரர், தேனுபுரீஸ்வரர், பசுபதிநாதர் அப்படின்னு 3 பேராக அழைக்கப்படுகிறது. வசிஷ்டர், கௌதமர், ஆதிசேஷர் இவர்களால் 3 பேர் பூஜை பண்ணி வழிபட்ட ஸ்தலம் காமதேனு வழிபட்ட ஸ்தலம். சுவாமிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சதுரமாக சின்ன துவாரம் உண்டு. அந்த துவாரத்துக்கு மேலே கருங்கல் கோபுரம். அந்த கோபுரத்தோடு இணைந்து
சூரியகாந்தக்கல், சந்திரகாந்தக்கல் அப்படின்னு 2 கற்களால் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த கல்லோட விசேஷம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த காற்றுள்ள ஈரப்பத்தெல்லாம் இழுத்து வச்சுட்டு 24 மணி நேரமும் 24 நிமிஷத்துக்கு ஒரு ட்ராப் சுவாமி சிறுத்தில் தானாகவே ஜலம் விழுந்துகிட்டே இருக்கும். அது சுவாமியோட விசேஷமாக கருதப்படுகிறது. அதேபோல் அம்பாளுக்கு 3 பேர், சுகந்த குந்தலாம்பிகை, மங்களாம்பிகை, உலகநாயகி அப்படின்னு 3 பேரால் அழைக்கப்படுகிறது. அம்பாளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 12 ராசி கட்டங்கள் இருக்கிறது. அவரவர்கள் ராசிக்கு நேராக நின்று சுவாமி, அம்பாள், நந்திகேஸ்வரர் இந்த 3 சுவாமியை வழிபட்டால் நமது தோஷ நிவர்த்தி, காரியமும் ஜெயமாறதாக ஐதீகம். சுவாமிக்கு அம்பர் நடுப்புற நவகிரக குருன்ற குலமாக ராஜகுருவா தனி சன்னிதியாக இங்கே இருக்கார். நவகிரக குரு பகவான் எப்போதுக்கு வந்து வடக்க பார்க்க அமர்ந்திருப்பார். இந்த க்ஷேத்திரத்தில் தெற்க பார்க்க அமர்ந்துள்ளார். அதாக ஜாதக ரீதியாக தோஷங்கள் நிவர்த்தி பண்ணி ராஜயோகத்தை தருவதனால இங்கே ராஜகுரு பகவான் அப்படி தனி சன்னிதியாக கருதப்படுகிறது. இக்கோயில் ஒரு பஞ்சலிங்க தலமாக விளங்கி வருகிறது. இந்த கோயிலின் 4 மூலைகளிலும் 4 லிங்கங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. மத்தியில் மூலவர் 5வது லிங்கமாக காட்சி தருகிறார். பஞ்சபூதங்களுக்கும் உரிய தலமாக இது விளங்குகிறது. இத்தலத்தில் உள்ள இறைவன் தானே தோன்றியதால் ஸ்ரீ ஸ்வயம்பூதேஸ்வரர் என்றும், வசிஷ்ட மகரிஷி தவமிருந்து வழிபட்டதால் வசிஷ்டேஸ்வரர் என்றும், பசுக்கள் வணங்கி வழிபட்ட தலம் என்பதால் பசுபதீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். சகல மங்களங்களையும் தருவதால் இறைவி மங்களாம்பிகை என்று அழைக்கப்படுகிறார். இத்தலத்தில் இறைவனுக்கு நிகராக மிக உயர்ந்த பீடத்தில் அமர்ந்துள்ளார் அம்பிகை. சிவம் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவம் இல்லை. ஆண் பெண் சமத்துவத்திற்கு அற்புதமான ஒரு உதாரணமாக அம்மன் இத்தலத்தில் கோயில் கொண்டுள்ளார். அம்மன் சன்னதிக்கு எதிரே விமானத்தில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்குரிய சின்னங்களும் பொறிக்கப்பட்டுள்ளன. பக்தர்கள் தோஷம் நீங்க தங்கள் ராசிக்கு கீழே நின்று அம்மனை பிரார்த்தனை செய்து கொண்டால் தோஷங்கள் நீங்கி நலம் பெறுவார்கள் என்பது ஐதீகம். நவக்கிரகங்களின் மகத்தான சுப பலம் கொண்டவர் குரு. தான் இருக்கும் இடத்தை விடவும் தான் பார்க்கும் இடங்களை தன் பார்வை பலத்தால் சுபமாக்கும் தன்மை படைத்தவர். மேலும் ராகு, கேது, சனி, செவ்வாய், புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்களினால் வரும் தோஷங்களை தமது பார்வை பலத்தினால் குறைக்கும் சக்தி படைத்தவர். எனவேதான் குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழி ஏற்பட்டது. இத்தகைய குரு பகவான் திட்டை வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்தில் இறைவனுக்கும் அம்பாளுக்கும் இடையில் ராஜகுருவாக எழுந்தருளி அருள் பாலித்து வருகிறார். வாரம் வாரம் வியாழக்கிழமை நான் திட்டையில் இருக்கிற நம்ம குரு பகவான் கோவிலுக்கு வாரம் வருவோம். வாரம் மனசில் எவ்வளோ குழப்பங்கள், கஷ்டங்கள் எல்லாமே இருந்தானா குரு பகவானை பார்க்குறப்ப நம்மளோட மன குழப்பங்கள்லாம் தீர்ந்து கோவிலுக்கு வரும்போது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு மன மகிழ்ச்சி இருக்குது. அதனால் வாரம் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு விளக்கு போட்டு போகிறோம். நான் 2001 இந்த கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கேன். எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல மாற்றம் எல்லாத்துலேயுமே கிடச்சிச்சு. நம்ம மேரேஜ்லேருந்து வேலை கிடைக்கிற வரைக்கும் எல்லாமே நான் இந்த கோயிலில் வந்தேன். எனக்கு ஒரு ஃபேவரட்டான கோயில், என் குலதெய்வ கோயிலுக்கு அடுத்தது நான் இந்த கோயிலுக்கு ரொம்ப விரும்பி நான் இந்த கோயிலுக்கு தான் வருவேன்.
இன்னொரு சிறப்பு என்னவென்றால் இறைவன் மீது சொட்டும் நீராகும். நமச்சிவாய என்பது 5 எழுத்து மந்திரம். அந்த 5 எழுத்தை மனதில் நிறுத்தும் அற்புத வடிவம் லிங்க உருவம். திட்டையில் லிங்க வடிவமாக எழுந்தருளியிருக்கும் மூலவர் வசிஷ்டேஸ்வரர் விமானத்தில் சந்திரகாந்தக்கல் வைத்து கட்டப்பட்டுள்ளது. தனது மாமனார் தட்சனால் தினம் ஒரு கலையாக தேய்ந்தெழியும் சாபம் பெற்ற சந்திர பகவான் தினமும் தேய்ந்து கொண்டே வந்தவர். திங்களூர் வந்து கைலாயநாதரை வணங்கி தவம் இருந்தார். கைலாயநாதரும் சந்திரனின் சாபத்தை நீக்கி 3ஆம் பிறையாக தனது தலையில் சந்திரனை அணிந்து கொண்டார். திங்களூரில் தனது சாபத்தை போக்கிய சிவபெருமானுக்கு திட்டையிலே தனது நன்றிக்கடனை செலுத்துகிறார் சந்திரன். இறைவனுக்கு மேலே சந்திரகாந்த கல்லாக அமர்ந்து காற்றில் இருந்து ஈரப்பதத்தை ஈர்த்து 1 நாழிகைக்கு 1 சொட்டாக இறைவனுக்கு நித்யாபிஷேகம் செய்கிறார். 24 நிமிடங்கள் 1 நாழிகை. 1 நாழிகைக்கு 1 முறை இறைவன் மீது சொட்டு நீர் விழுவதை இன்றும் காணலாம். வாரம் வியாழக்கிழமை இந்த குருஸ்தலத்துக்கு வந்துடுவோம். குழந்தைங்க படிக்கிறதுக்கு கொண்டக்கடை மாலை போடுவோம். அது நல்லா சிறப்பாக இருக்குது. வந்துட்டு போனால் ரொம்ப கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்குது. இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகிறதுனால மனசு திருப்தியாக இருக்குது. நம்பிக்கையாக வந்து சாமி கும்பிட்டா எல்லாம் நல்லபடியாக நடக்கும். யாராவது கேட்டாலும் சஜஷன் பண்ணுவோம். இது மாதிரி ஒரு வியாழக்கிழமையில் இங்கே வந்து வேண்டிக்கிட்டால் ரொம்ப நல்லது, நினச்சது நல்லபடியாக நடக்கும். सत्यं वच्मि भवत्कुमार भवत्तारम् भवश्रोतारम् भवधातारम् भवधातारम् भवानुदान भवदस्यम् भवपुरस्ताद् भवदक्षिणार्ताद् भवोदरार्ताद् भवजोद्वार्ताद् भवोदरार्ताद् सर्वतोमां भागिभागिर्वन्ताद् तुम्भान्वजस्वं जन्मतः तुम्भानन्दमजस्वं ब्रह्मजः दक्षिणानन्दायमः श्रेयेन्द्रस्वन्तः आदेन रुद्रं सुखालोच्यवलोकम् अनुष्ठारक्षाहञ्चरूपं विद्युत्तररूपं राधसन्धानं सकुटिदावृत्तिः श्रीजागरेण विद्या कलकर्षि सर्वनेन साधनेन गणपतिपतिंसति समाधिं भवति चतुर्भ्यामनस्मं भवति चतुर्भ्यावान् भवति निर्मलवाक्यं ब्रह्माध्यागनं विद्यात् कविकविदाधयति पूर्वां गुरैः विदति तरीश्रवलोकमो भवति नादैः विदति नमस्ते विष्णुवेदमः नमस्ते हस्तसंवदे भावुभ्यां वेदमः ज्ञानविद्युतमाशिकं प्रभुवते महाराजानि सुराजगाज सुराराजि अनादकालानि निरागि निरागि मृत्युविरागि सर्वेश्वरागि राजवाजान् जीवन महादेवाय नमः नमो निरञ्जनमुक्तानां पुरदेवमोहमोहस्य हेन्द्रियः पुरदेवमोहमोह उद्दानां भाविने क्षेत्राणः पुरदेवमोहमस्तु उद्दानाः पददेहं मोहमोहविनाश पददेह वृक्षाणां पददेहं मोहमोहविनाश वृक्षाणां पददेहं मोहमोहसेनाः सेनानि नमस्तभ्योदय हरेभ्यश्च मोहमोहवकुलादयभ्यः जस्य मोहमोहकुञ्जटेः ज्ञानजाहदेभ्यश्च मोहमोहविद्योजन्वगृभ्यश्च मोहमोहमोहने धर्मविघ्ने धर्मे नमस्सुधागजसुरसेनाः नमो दुर्भ्यागनागनाग नमो दक्षवेदकुम्भराग नमो दुर्गाग विगिनादि धर्माणि शङ्किने देवदे धर्मस्य एकने तमेनागदने धर्म स्वाबुधागद सुदम्बने धर्मस्वदा नमस्तोभागद सुदागद नमस्ताहरागद हरागद धर्मसंजागद धर्मदे धर्म नमग्रागद धीमागद धर्माग्रे उदागद दूरे उदागद धर्मो हन्द्रे हरिगदे धर्मो विक्षेभ्यो
हरिकेशेभ्यो नमः अनाय नमः शम्भवे नमः भवे नमः नमः शङ्कर नमः सत्याग्रह हरित्याग्रह भवरोग्याग्रह भवत्याग्रह भवत्याग्रह நவ கிரகங்களின் வரிசையில் 5ஆவதாக இருப்பவர் வியாழ பகவான் எனப்படும் குரு. மற்ற கிரகங்களுக்கில்லாத சிறப்பு குருவுக்கு உண்டு. நவ கிரகங்களில் சூரியன் ராஜா, சந்திரன் ராணி, செவ்வாய் சேனாதிபதி, புதன் இளவரசர், குரு ராஜமந்திரி, மதி நிறைந்த அமைச்சர் என்ற அந்தஸ்தில் உள்ளவர் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. குரு பகவானுக்கு உரிய நாளாகிய வியாழக்கிழமையில் விரதம் இருந்து பரிகாரம் செய்யலாம். குரு பகவானுக்கு மஞ்சள் நிற ஆடையும் முல்லை மலர்களும் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். வேர்க்கடலை, சுண்டல் பருப்பு கலந்த இனிப்பு பொங்கல் ஆகியவற்றை நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்ட பின்னர் மற்றவர்களுக்கு தானம் செய்தல் அவசியம். மஞ்சள் நிற ஆடையையும் தானம் செய்யலாம். மறைமிகு களிநோல் வல்லோன் வானவர்க்கு அரசன் மந்திரி நரீஸ்வரி கற்பகப் பொன்னாட்டின் கதிவனாகி நிறைதனம் செவிகைமன்றல் நீடு போகத்தினழுகும் இறைவன் குரு வியாழன் இணையடி பாதம் போற்றி. எல்லாம் வல்ல இந்த கேத்திரத்தில் அருள்பாலித்து வரும் நவக்கிரக குருவாக நின்ற கோலமாக தனி சன்னதியாக அருள்பாலித்து வருகிறார். இந்த நவக்கிரக குருவோட விசேஷம் நான் கேட்டேன்னா, நம்ம ஜாதக ரீதியாக தோஷங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி ராஜயோகத்தை தருவதனால இங்கே ராஜகுரு பகவான் அப்படி தனி சன்னதியாக இங்கே விசேஷம். எப்போதும் இந்த குரு பகவானுக்கு ஆண்டுதோறும் குரு பயிற்சி விழாவானது மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதனை முன்னிட்டு லட்சார்ச்சனை பரிகார ஹோமமானது மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. வரக்கூடிய ஆண்டு மே மாதம் 26/5/2026 வைகாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பகல் 11 மணி அளவில் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசிக்கிறார். அதனை முன்னிட்டு பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் அனைவரும் வருகை தந்து எல்லாம் வல்ல குரு பகவான் திருவருளை பெற வேண்டுகின்றோம். பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மேஷம், ரிஷபம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் ஆகிய ராசிக்காரர்கள் தவறாக வந்திருந்து இந்த லட்சார்ச்சனையிலும் பரிகார ஹோமத்திலும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல குரு பகவான் திருவருளை பெற வேண்டுகின்றோம்.